அதோட தினமும் சில ஊர்களில் பேசுகிறோம், ஒரு நாளைக்கு 2 ஊரில் கூட பேசுகிறோம். செல்ஃபோன் எடுக்காமல் ஒரு நிகழ்ச்சியை பார்த்தது நம்ம சீதகற்பூரில் தான். பெரிய விஷயம். ஆமாம், நல்லா பேசி கல்லன்னு சிரிச்சுட்டு இருப்பாங்க. குபீர்னு ஒரு கிளம்பி போன இருக்கு, என்னது அப்படின்ட்டு 85 பேர் எந்திரிச்சு குறுக்கு பாதையில் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே அந்த சம்பவம் இல்லை. ஏன்னா நாங்கள் நிகழ்ச்சி முடிச்சு போனாலும் 1:30 மணிக்கு போன வரும். நான் அரை தூக்கத்தில் இருக்கேன், நடிச்சு ஆமத்தில் எடுத்து ஹலோ அப்படின்னே எதிர்த்தாப்புல கேட்குதா, ஹலோ கேட்குதா அப்படின்னா கேட்குது அப்படின்னே அப்போ வச்சிரு அப்படின்னு அவன் தூக்கிட்டா சார். நான் முழிச்சிட்டேன். திடீர்னு மறுபடியும் 2 மணிக்கு ஒரு ரிங்கு. ஐயோ இவன் தெரியலேன்னு எடுத்து வைக்கிறேன். ஹலோ நீங்கள் மதுரை முத்தானே? ஆமாம் சார். மதுரை திருமங்கலம் தானே? ஆமாம் சார். உங்கள் அப்பா ராமசாமினா? ஆமாம் சார். அம்மா ஒரு வெள்ளத்தை? ஆமாம். எப்படி சார் கரெக்டாக சொல்கிறீங்க? சாரி சார், ராங் நம்பர். என் ஜாதகத்தையே சொல்லிவிட்டு ராங் நம்பர். இந்த மாதிரி குழப்பம் இல்லாமல் அது நீங்கள் தாய் குழந்தை. நீங்கள் ஏன்னா பெண்கள் போதும் சிரிக்க மாட்டாங்க. என்னுடைய மேடை எப்படி இருந்துச்சு தெரியுமா? தேனி பக்கத்தில் ஒரு 19 வருஷத்துக்கு முன்னாடி பேசுகிறேன். மண்தரில் உட்காந்துருக்காங்க 5000 பேர். பேசுகிறேன் ஒரே விழுந்து சிரிச்சு மண்ணை கப்பி புழுதியில் உருண்டுக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு கூட்டத்தை ஒரு கிளவி 6 அடி உயரத்தில் எந்திரிச்சு போய் சப்பு 4 பிள்ளைகள் அடிச்சிச்சு. வாய மூடுங்கடி. பாவம் தம்பி வெளியூந்து பேசிக்கிட்டு வைக்கம் நம்ம சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. எதுக்கு அவனை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க ஊருக்குள்ள? மரியாதை இல்லாமல் அப்படின்னு ஒரு விளக்கமாறு எடுத்து அந்த கூட்டத்தை சுற்றி வருது அந்த அம்மா. நீ வாட்டுக்கு பேச தம்பி, எவ்வளவு சரிக்காம நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னுச்சு. இன்னைக்காவது நாங்கள் மேடையில் ஒரு பாட்டி வர்ற மாதிரி இருக்கு. இன்னைக்காவது இந்த மேடையில் அங்கே சேர் வேணாம்னு சொன்னோம். அன்னைக்கு ஒரு ஊரில் சும்மா இருங்க சாப்பிடலாம் இல்லை, இவங்களுக்கெல்லாம் சேர் பிளாஸ்டிக் சேர் போட்டு எனக்கு நடுவர்ன்றனால ஒரு 7 பேர் கொண்ட குழு பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஆள் அதை கொண்டு வந்துருவோமா, இவர் ஏய் இதை கொண்டு வருமியா, அதவே கொண்டு வருமியா, அன்னை கொண்டு வந்து. நான் சொன்னேன் என்ன 3/4 மணி நேரம் ஏதோ ஒன்று கொண்டு வாங்கினேன். காந்திரியில் அந்த ஊருக்கு வரும்போது உட்காந்துருந்தாரா ஒரு நாற்காலி. அந்த காலத்தில் 80 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாற்காலியை கடக்குன்னு ஆடுது. மேலே வந்து டம்முன்னு ஓட்டாங்க. 2 கால் தெரிச்சிட்டு ஓடிடுச்சு. ஏன் 2 காலை வச்சு உட்காந்துருந்தேன். 2 வார்த்தை தான் மேடம் பேசினேன். என்ன வார்த்தை? ஒருத்தன் காதை சொரிஞ்சான். நே நாற்காலியை கொடுங்க. எதுக்குண்ணே? ஊருக்குள்ள ஒரு கிளவி செத்து போச்சு. சோக்கை கேட்டா இல்லை பொதுவாகவே செத்துச்சு. அதுக்கு ஐயா நாற்காலி கேட்குறீங்க? எந்த கிளவி செத்தால் இதில் சாத்தி வச்சு அழுவோம். கிளவி சேரில் உட்காந்துருக்கேன். நைட்டு கனவுல ஊற 36 கிளவி என் கனவுல வருது. ஏன்டா ஊரை கடத்த ஊதாரிப்பட ஏன் சேரில் உட்காந்து பேசுகிறது தெரிய வந்துச்சா உனக்கு? அது மாதிரிலாம் இங்கே இல்லாமல் அருமையான உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், நோய் நொடியே வராது. இதே போல மகிழ்ச்சியாக இருங்க. நன்றி. நம்ம வேல் மோட்டார்ஸ்ல உங்க பைக் எந்த மாடலா இருந்தாலும் அது சிறந்த முறையில் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. உங்க பைக்கு பைக் இன்சூரன்ஸும் இவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க.